ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாம்பூஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பூஸும் இருக்குது, ஆர்கானிக் ஷாம்பூஸும் இருக்குது. அவங்க கிளைம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையிலே பாட்டிலுக்குள்ள ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கா. பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு வெளியில் கிளைம் பண்ணுறாங்க. கம்பல்சரியாக ஷாம்பு வச்சு தான் ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வேணால் கொஞ்சம் மாற்றிக்கலாம், தவிர்த்து மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டே மாற்றக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமனாக எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுட்டை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கூந்தலை பராமரிக்கிறதுல வந்து எந்த ஷாம்பு பெஸ்ட்டான ஒரு ஷாம்புவாக இருக்கும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாம்பூஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பூஸும் இருக்குது, ஆர்கானிக் ஷாம்பூஸும் இருக்குது. இப்படி எல்லா ஷாம்பூஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அட்டப்படத்தில் அவங்க கிளைம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையிலே பாட்டிலுக்குள்ள ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கா. ஹேரை வந்து ரிப்பேர் பண்ணும், கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்தும், ஸ்பிளிட் எண்ட்ஸை வந்து போக்கிடும், கூந்தலை வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு வெளியில் கிளைம் பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே உண்மையிலே ஷாம்பூவில் இருக்கா? அப்படி கொட்டி கிடக்கக்கூடிய நிறைய ஷாம்பு வெரைட்டிஸில் நமக்கு வந்து பெஸ்ட்டான ஷாம்பு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி கூந்தலை பராமரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவரங்களை தொடர்ச்சி நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரிடியன்ஸை வச்சுட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நம்ம சேனலில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் கண்டிஷனர்ஸாக இருக்கலாம், ஹேர் கலர்ஸாக இருக்கலாம், ஹேர் பேக்ஸாக இருக்கலாம், ஹேர் ஆயில்ஸாக இருக்கலாம், நிறைய விவரங்களை நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விவரங்கள் அண்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேனலாக இருக்கும். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் கூடிய சின்ன பெல் பட்டனும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணக்கூடிய அத்தனை விவரங்கள் அண்ட் அப்டேட்ஸ் அண்ட் எல்லா வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஷாம்பு தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஷாம்பு வச்சு தான் ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நமக்கு வந்து ஷாம்பு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்மள பல பேர் வந்து கண்டிப்பாக ஷாம்பு ஆப்ஷன் வந்து தேர்ந்தெடுக்கிறது. இந்த ஷாம்பூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பூஸ் தான். இதில் மெயினாக என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சோப் தான். சோப் வந்து நல்லா நுரைக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அதை வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுடைய மெயின் ஆசையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுரைக்கணும், நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ இதை வந்து மெயினாக வச்சு தான் நிறைய ஷாம்பூஸ் எங்களை புழக்கத்தில் வந்துட்டுருக்கு. இப்படி தயார் பண்ணக்கூடிய கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பூஸை நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது கூந்தல் வளர்ச்சிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அண்ட் ரெகுலர் பேசிஸில் கண்டிப்பாக கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பூஸ் நம்ம பயன்படுத்தவே முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே ஒரு டீவியேஷன் எடுத்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக ஆர்கானிக் பேஸ்ட் ஷாம்பூஸ்க்கு நம்ம போகலாம். ஸோ ஆர்கானிக் பேஸ்ட் ஷாம்பூஸாக இருந்தாலும் என்னதான் வந்து வெளிப்புறத்தில் வந்து இது ஆர்கானிக்காக இருக்குது, இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணாலும், நல்ல தரமான ப்ராடக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் இருக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா சோப் தான். சோப்பில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் வேணால் வேறு சோப் பேஸாக இருக்கலாம், தவிர்த்து கண்டிப்பாக அதுவும் சோப் தான். ஸோ தொடர்ச்சியாக ஷாம்பூஸை நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரும்போது வந்து நல்லது இல்லை. அது ஆர்கானிக்காக இருந்தாலும் ரொம்பவே சூப்பரான நல்ல குட்னஸ் வெல்னஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஷாம்புவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த ஷாம்பூஸை வந்து பயன்படுத்த வேண்டாம். பட் அக்கேஷ்னலி கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அண்ட் முக்கியமாக நம்ம நல்ல ஆயில் மசாஜ்லாம் பண்ணுறோம், நல்ல ஹெவியாக நம்ம டீப் ஆயிலிங்லாம் பண்ணுறோம் அப்படின்ற டைமில் கண்டிப்பாக நம்ம ஷாம்பூ வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு ஆர்கானிக் ஷாம்பூஸ் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷாம்பூஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷாம்பு வந்து உங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ரொம்பவே எளிமையான ஷாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆயுர்வேதாவுடைய கேசம் ஹெர்பல் ஷாம்பு தான். முக்கியமாக இந்த ஷாம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பேரபின் ஃப்ரீ, அதே நேரத்தில் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, ரொம்பவே மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்கும். இதில் நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி இந்த மாதிரி நிறைய ஆர்கானிக் ஹெர்ப்ஸோடைய கான்சன்ட்ரேட்டை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஷாம்புவை நான் பயன்படுத்தும் போது என்னுடைய கூந்தலுக்கு எந்த வகையான சேதமும் வரல, அதே மாதிரி ரொம்பவே மைல்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஆர்கானிக் ஷாம்பு கேட்டகரியில் வந்து இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா காதி நேச்சுரல்ஸோடைய ஷாம்பூஸ் தான். ஸோ காதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு தெரியும். மெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு காதியில் கிடைக்கும். இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காதியுடைய சத்ரீட்டா ஷாம்பு தான்.
ஸோ இந்த ஷாம்பு பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா கூந்தலுக்கு வந்து ரொம்பவே மிருதுவாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லை. அதே நேரத்தில் கூந்தலுமே வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருந்துச்சு. இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் எல்லா ஹேர் டைப்ஸ்க்கும் இது பயன்படுத்தலாம். இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் பேரபின் ஃப்ரீ, எந்த வகையான ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இதில் ஆட் பண்ணப்படலைன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இதில் ஆட் பண்ணப்பட்டிருக்க சோப் பேஸும் ரொம்பவே மைல்டானது தான். ஸோ இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா பூந்திக்குட்டையோட எக்ஸ்ட்ராக்டோடு சேர்த்து ஷிகக்காய், ஆம்லா இப்படி நிறைய ஆர்கானிக் ஹெர்ப்ஸோடைய கான்சன்ட்ரேட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி காதி நேச்சுரல்ஸோடைய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லோகோ அண்ட் அதே மாதிரி QR கோட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காதி நேச்சுரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1963 ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. பட் இதே காதிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து காதி அப்படின்ற அந்த டேர்மை யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக ஆன்லைனில் வாங்கும்போது கூடயுமே இந்த ஃப்ராட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. காதியோடைய ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேஷன், அதோடைய சீல் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக வாங்கணும். என்னுடைய ஷாம்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக ஆம்லா பிரென்கிராஸ் ஷாம்பு இருக்குது, ஆலோவேரா ஷாம்பு இருக்குது, இப்போது நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண இந்த பூந்திக்கொட்டையோடைய ஷாம்பு இருக்குது, பூந்திக்கொட்டை ஷேக்கக்காய் ஷாம்பு இருக்குது, துளசியோடைய ஷாம்பு இருக்குது. இப்படி நிறைய வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் எந்த ஷாம்பு பயன்படுத்தினாலும் சரி அண்ட் முக்கியமாக ஆர்கானிக் ஷாம்பூஸ் பயன்படுத்தினாலும் சரி, நேரடியாக நம்ம வந்து கூந்தலில் டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. அதை கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஷாம்பு மூலயமா நம்ம கூந்தலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம நிறைய குறைக்கலாம். என்னதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஷாம்பூஸ் தான். பட் ஓரளவுக்கு நமக்கு கெமிக்கல் ஷாம்பூஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷாம்பூஸ் வந்து பயன்படுத்தும் போது ஓகே, உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து குறைவாக இருக்கும், அதிகமாக இருக்காது. அண்ட் அதே நேரத்தில் ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்காது. அப்படின்றதில் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராமிசிங்காக சொல்லலாம். இப்போ இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணக்கூடிய பார்த்த விவரங்கள் எதுவுமே வந்து நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணலை, நான் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்கிறதுனால ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஷிகக்காய் தான். கண்டிப்பாக ஷிகக்காயும் பூந்திக்கொட்டையும் நேச்சுரல் ஷாம்பூ தான். இது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். நம்மளுடைய அந்த எளிமையாக நம்ம வந்து டக்குன்னு வேலை முடிக்கிறது அப்படின்றத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதுலேயுமே நம்ம டக்குன்னு வேலை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். ஷாம்பு மட்டுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அது கூந்தலுக்கு நல்லதில்லை. ஒன்ஸ் இன் அ வைல் ஷாம்பு பயன்படுத்திக்கங்க. இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மலர் ஹெர்பல்ஸோடைய செம்பருத்தி ஷிகக்காய் பவுடர் தான். ஸோ அது வந்து ரொம்பவே அருமையான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. அவங்களுடைய ப்ராடக்டுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக அதனுடைய குட்னஸ் எல்லாம் அந்த பேக்கேஜிங்கில் இருக்குது. உங்களுக்கு நியர்பை ஆர்கானிக் ஷாப்ஸில் இது அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட். ஏன்னா ஆர்கானிக் ஷாப்ஸ்லையுமே நிறைய ஷிகக்காய் ரகங்கள் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து நான் பயன்படுத்தி எனக்கு சூப்பராக மனசில் பட்டது வந்து இந்த மலர் ஹெர்பல்ஸோடைய இந்த ஷிகக்காய் தான். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து அன்னை அரவிந்த் ஹெர்பல்ஸோடைய ஹெர்பல் பாத் பவுடர் தான். இது பாத் பவுடர் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இது நம்மளோட ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சருமத்தையும் கூந்தலையும் பாதுகாக்கக்கூடிய சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் கார்போக அரிசி, ஷிகக்காய், வெந்தயம், இலுப்பை, இப்படி நிறைய விஷயங்கள் இதில் சேர்த்துருக்காங்க. இது நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி நல்ல ஒரு சாஃப்ட்னஸையும் ஷைனையும் கொடுக்குது. முக்கியமாக டேண்ட்ரஃபை குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை பயன்படுத்தி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல கூந்தலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ், நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபைடு சித்தா ப்ராடக்ட், நம்ம தைரியமாக பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ஒரு சித்தா சர்டிஃபைடு கம்பெனி அப்படின்றதுனால தான் நான் மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்ஸுமே அன்னை அரவிந்த் ஹெர்பல்ஸ் வந்து வாங்குறது. நம்ம சேனலில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மருதாணி பவுடர், மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ் எல்லாமே அவுரியா இருக்கட்டும் எல்லாமே வந்து அன்னை அரவிந்த் ஹெர்பல்ஸில் நான் வந்து பயன்படுத்துறது. இப்போ நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இல்லை, ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன். ரொம்பவே சுத்தமாகவும் இருக்கும், பேக்கேஜிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சதுனால நான் சஜஸ்ட் பண்ணுறேன். முக்கியமாக ஷிகக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக கஞ்சி தண்ணி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். வெறும் பிளெயின் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கஞ்சி தண்ணியை வந்து நல்லா திக்காக
காய்ச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் பயன்பாட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். முதல் நாள் வந்து சாப்பாட்டை கொஞ்சம் குழைய வடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ முதல் நாள் ரைஸை வந்து கொஞ்சம் குழைய வடிச்சிட்டு அந்த குழஞ்ச சாதத்தை வந்து நம்ம வந்து பழைய சாதமாக மறுநாள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையாலே நீங்கள் நல்லா அந்த ரைஸை மசிச்சிக்கலாம். கொஞ்சம் மசியலை மேக்ஸிமம் மசிஞ்சிரும். ஒருவேளை மசியலைன்னா மிக்சியில் வந்து லைட்டாக ஒரு பீட் அப்படி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நல்லா நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரைஸ் வந்து நல்லா அரைஞ்சி நல்லா நீங்கள் அதை வடிகட்டி எடுக்கும் போது ரைஸை வந்து நீங்கள் வடிகட்டி எடுக்கணும். அப்போ தான் இல்லை ரைஸ் எல்லாம் தலையில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரைஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை அந்த வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான வந்து ஒரு ரைஸ் க்ரீமாகவே அது ரெடி ஆகிடும். ஸோ கஞ்சி தண்ணியை விடையுமே இதை ரைஸ் க்ரீமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெகுலராகவுமே இது ஷிகக்காய் மட்டும் இல்லை, சும்மா நீங்கள் குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அல்லது குளிச்சுட்டு வரும்போது ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ரைஸ் வாட்டர் எடுத்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ரைஸ் க்ரீமை வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தலாம். வெறுமனை கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதை விடையுமே இந்த ரைஸ் க்ரீமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இல்லை இதுக்கு நம்ம டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெறும் கஞ்சி தண்ணியாவது நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும். ஷிகக்காய் அப்படின்னாலே கண்டிப்பாக கஞ்சி தண்ணிக்கு அங்கே முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. கஞ்சி தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷாம்பூ மாதிரியே நீங்கள் நல்லா கையெல்லாம் நல்லா உள்ளே விட்டு நல்லா மசாஜ் பண்ண அண்ட் நல்லா ஸ்க்ரப் பண்ண வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். கஞ்சி தண்ணி இல்லாமல் வெறும் தண்ணியில் வந்து ஷிகக்காய் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. கஞ்சி தண்ணி இருக்கும்போது கஞ்சி தண்ணி இல்லையா கண்டிப்பாக இந்த ரைஸ் க்ரீமை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஷிகக்காய் வந்து நம்ம கடையில் வாங்குறத விடையுமே நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஷிகக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 மூலிகைகளும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறது, அரைச்சி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களையும் நான் ஆல்ரெடி வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஷிகக்காயை இன்னும் பெட்டராக பயன்படுத்துறதுக்கு ஒரு சின்ன டிப்புமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஷிகக்காய் நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1 to 1.5 கிளாஸ் தண்ணி வரைக்கும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா க்ரீமியாக இந்த பவுடரை நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அடுப்பில் தீயை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 5 to 8 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண ஷிகக்காய் தூள் நல்லா வெந்து நல்ல க்ரீமியாக நல்ல ஒரு திக்னஸில் வந்திருக்கும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஷிகக்காயை ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சிங் பவுலில் இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஞ்சி தண்ணி இல்லைன்னா நம்ம ரெடி பண்ண ரைஸ் க்ரீம் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவைக்கேற்ப நமக்கு நிறையவே கூட நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் க்ரீம் வந்து நம்ம ஷிகக்காய் கூட சேர்க்கும் போது அதனுடைய டெக்ஸ்சரே மாறும், கூந்தலுக்கு நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கும், அதே நேரத்தில் நமக்குமே ரொம்பவே மிருதுவாக இருக்கும். இந்த மாதிரி ஷிகக்காயை வேக வச்சு நம்ம கஞ்சி தண்ணியோட மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஷிகக்காயை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வெறும் தண்ணி கூடயோ இல்லை நேரடியாக ஷிகக்காய் கூட ஆட் பண்ணும்போது இருக்கக்கூடிய சாஃப்ட்னஸை விடையுமே இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சுட்டு அது கூட கஞ்சி தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா மிருதுவாக இருக்கும். நம்ம கூந்தலை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணவோ இல்லை நம்ம மசாஜ் பண்ணவோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ரொம்பவே க்ரீமியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்பில் வந்து ஒட்டாது, நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே எளிமையாக இருக்கும். எந்த ஷிகக்காய் மிக்ஸ் பண்ணாலுமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே செட்டில் டவுன் பண்ண விட்டுருங்க. ஸோ இங்கே வந்து 2 ஷிகக்காய் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று கடையில் வாங்கினது, இன்னொன்று வீட்டில் உள்ளது. நம்ம கடையில் வாங்குகிற ஷிகக்காய் தூளை வந்து நம்ம வேக வச்சு கஞ்சி தண்ணியோட மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நேரடியாகவே கஞ்சி தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து நல்ல ஃபைன் பவுடராக இருக்கிறதுனால ரொம்பவே எளிமையாக மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து மேற்கொண்டு வேக வைக்க வேண்டாம், அது ஆல்ரெடி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ கம்பேரிட்டிவ்லி நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய ஷிகக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிக்காரங்களை மாதிரி பல்வரைசரில் அரைக்கிறது இல்லை, நம்ம நார்மல் மெஷினில் தான் நம்ம அரைக்கிறோம். அதனால் பவுட்ரு வந்து ரொம்ப ஃபைனாக நமக்கு கிடைக்காது, ஓரளவுக்கு ஃபைனாக இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு தடவை லைட்டாக வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கஞ்சி தண்ணியோட ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்.
மற்றபடி நம்ம கடையில் வாங்குறத விடையுமே வீட்டிலே அரைச்சி பயன்படுத்தும் போது நமக்கு செலவு ரொம்பவே கம்மியாக இருக்கும். எல்லா ஷாம்புவோடையுமே பெஸ்ட்டானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய சிகக்காய் தூள் தான். நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து வாங்கி ஆட் பண்ண முடியல அப்படின்னா கூடயுமே பேசிக்கான இன்க்ரீடியன்ஸை மட்டுமே நம்ம வாங்கினா கூட போதும். சிகக்காய், பூந்திக்கொட்டை, நெல்லிக்காய், பச்சை பயிறு, வெந்தயம், ஆவாரம்பூ, செம்பருத்தி இலை, செம்பருத்தியோட பூ, கருவேப்பிலை, வேப்பிலை, இப்படி பேசிக்கான விஷயங்கள், நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டால் கூட போதும். இதுவுமே ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு பிளெண்டாக இருக்கும். பெஸ்ட்டான கூந்தலுக்கு ரொம்பவே நன்மைகள் தரக்கூடிய ஷாம்பு அப்படின்னா அது சிகக்காய் தான். ஸோ இது நேச்சுரலான ஒரு ஷாம்பு. கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்துறதுல வேறு சில முறைகளும் இருக்குது. இதே சிகக்காய், பூந்திக்கொட்டை, இப்போ நான் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு ஜூஸ் பிழிஞ்சு அந்த சாரை மட்டுமே கூடயுமே நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணலாம். அந்த வீடியோவை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முறை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான முறை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை ஆஃப் பண்ணுங்கள். கெமிக்கல் பேஸுக்கு போகாதீங்க. நேச்சுரலாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய அண்ட் எளிமையாக நாட்டு மருந்து கடையில் வாங்கக்கூடிய பொருட்களாக வந்து வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி நீங்கள் கூந்தலுக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வேலைகள் வந்து சுலபமாக முடிக்கணும் அப்படின்ற ரீதியில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஹெல்த்தை, நம்ம ஹேரை வந்து நம்ம வந்து விட்டுற முடியாது. பயன்படுத்தக்கூடிய முறைகளை வந்து நம்ம கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கலாம். ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸை வேணால் கொஞ்சம் மாற்றிக்கலாம், தவிர்த்து மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டே மாற்றக்கூடாது. சரிங்களா? ஸோ பெஸ்ட்டு ஷாம்பு அப்படின்னா அது சிகக்காய் தான். ஸோ கோ ஃபார் இட். சிகக்காய் பயன்படுத்தினாலும் ஈஸியாக வேலை முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண பிறகு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைய வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயுமே கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கலாம் இல்லைங்களா? அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.